அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10 ரூபாய் நோட்டை இப்படி சுருட்டி வையுங்கள், 10 கோடியை அது கவர்ந்திழுக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல எந்த விதமான மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பணவசிய முறை. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிய தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. எந்த ஒரு இடத்திலையும் நம்ம அப்படி குறிப்பிடலங்க. நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நம் கண்முன்னே விரிவடைய வைக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சில உதாரணங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த தாந்திரிக முறைகள் உங்களுக்கு வழங்கும். இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனுடன் இந்த பதிவுல சில முக்கியமான பணவசிய பொருட்கள் மற்றும் நாம் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாது. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டு மட்டும் இல்லைங்க, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பொதுவாக ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்றபடி அனைத்து நேரங்களிலும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம். குறிப்பிட்ட நேரத்துல தான் செய்யணும்னு கிடையாதுங்க. ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது கொஞ்சம் கொத்தமல்லி வேர். இந்த கொத்தமல்லி வேருக்கு பணவசிய ஆற்றல் மிகவும் அதிகம். இதை பயன்படுத்தி இன்னும் சில தாந்திரிகங்களை நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கொத்தமல்லி வேரை நீங்க எடுத்துக்கோங்க. 4 முதல் 5 வேர்கள் இருந்தால் போதும். வேர் பகுதியை மட்டும் கொஞ்சமா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல 4 முதல் 5 துண்டு வேர் இருந்தாலே போதும். அடுத்ததாக ரூபாய் நோட்டை நீங்க எடுத்துக்கோங்க. எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 10 ரூபாய் தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க. நம்ம 10 ரூபாய் பயன்படுத்தி இருக்கிறதுனால அதை நம்ம கொடுத்திருக்கோம். நீங்க 10 ரூபாயும் எடுத்துக்கலாம், அல்லது 20 ரூபாய், 50, 100ன்னு எந்த டினாமினேஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப இந்த கொத்தமல்லி வேரை நீங்க ரூபாய் நோட்டுல வச்சு அதை சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கோங்க, அல்லது த்ரெட் வச்சு கூட நீங்க கட்டலாம். எந்த கலர் ரப்பர் பேண்ட் அல்லது த்ரெட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய கொத்தமல்லி வேர் வெளியே வராத அளவிற்கு கொஞ்சம் டைட்டா நீங்க த்ரெட் போட்டு கட்டிக்கோங்க, அல்லது ரப்பர் பேண்ட் பயன்படுத்திக்கோங்க. இப்ப இந்த ரூபாய் நோட்டை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு அதிரடியான பணவரவை அது ஏற்படுத்தும். மாதத்திற்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றணும். மாற்றும்
மாற்றும் போது அந்த கொத்தமல்லி வேரை மட்டும் நீங்க எடுத்து போட்டுருங்க. அதே ரூபாய் நோட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது வேற ரூபாய் நோட்டை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க அந்த வேரை எடுத்துட்டீங்கன்னா அந்த ரூபாய் நோட்டை நீங்க செலவு செஞ்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. இல்லைன்னா அதே நோட்டை நீங்க அடுத்த முறை இந்த தாந்திரிகத்துக்கு நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றும் போது பழைய கொத்தமல்லி வேரை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. அதனுடைய ஆற்றல் முழுமையாக குறைந்திருக்கும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான மெத்தட் இதுன்னு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் பணவசிய பொருட்களில் முதன்மையான முக்கியமான பொருள் கருங்காலி மாலை. இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் மாலையை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலையை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. ரொம்பவுமே பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். இந்த கருங்காலி மாலையாக இருந்தாலும் சரி அல்லது இப்ப நம்ம பார்க்க போகும் எந்த ஒரு பணவசிய தாந்திரிக பொருட்களாக இருந்தாலும் சரி, வியாபார நோக்கத்திற்காக இது செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு இது போன்ற ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். நம்ம சேனலுடைய தாத்பரியமே பணவசியம் மற்றும் நினைத்த காரியம் நிறைவேறணும்ன்றது தாங்க. இந்த கருங்காலி மாலையை நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விளக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக ஏறு சிங்கி கட்டை. ஏறு சிங்கி கட்டை வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். இந்த கட்டையை தினமும் 5 நிமிடங்கள் உங்களுடைய வலது கையில நீங்க புடிச்சிட்டு நீங்கள் நினைத்த காரியம் எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் பிரார்த்தனையை செய்தாலே போதும், அந்த காரியம் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஆகர்ஷண மூலிகையை நம்ம எடுக்கிறோம். இந்த ஏறு சிங்கி கட்டைக்கு அதீதமான வசியத்தன்மை உண்டு. 10 நிமிஷம் இந்த கட்டையை நீங்க ஜஸ்ட் கையில புடிச்சுக்கிட்டு இருந்தாலே ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏறு சிங்கி கட்டை கருங்காலின்னு கிடையாதுங்க. நம்ம பார்க்க போகும் எல்லா பொருட்களையுமே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல பூஜை செஞ்சுதான் நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறோம். சோ அதனுடைய சக்தி இன்னமும் பெருகி இருக்கும். இப்ப நீங்க பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். இந்த வைஜெயந்தி மாலையை அணிபவர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. இது போன்ற பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் அதிவிரைவாக வெற்றியில் முடியும். அடுத்ததாக இப்ப நம்ம டிஸ்பிளேல பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. இந்த லாவா மாலையை அணிந்தால் நம்முடைய கோபம் முழுமையாக கட்டுப்படும். மன அமைதி மற்றும் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது. அதிகமா டென்ஷனா இருக்கிறவங்க, கோபப்படுறவங்க இந்த லாவா மாலையை அணிந்து பாருங்க. உடனடியாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். 2-3 மாதங்கள்ல பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். மன அழுத்தம், அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் வரவங்க இந்த லாவா மாலையை அணிந்தால் அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உடனடியாக நீங்கும், பயமும் விலகும். அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பொருள் கோமதி சக்கரம். 16 செல்வங்களையும் வழங்கக்கூடிய 16 எண்ணிக்கையில் இருக்கும் சிறிய ரக கோமதி சக்கரம். இதை டைரக்டா பணம் வைக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சுக்கலாம். அதே போல துவாரகா கோமதி சக்கரம். இது அளவில் கொஞ்சம் பெரியதாக இருக்கும். ஒரு எண்ணிக்கையில இந்த பொருளை வைத்தாலே போதும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை தரக்கூடியது இந்த துவாரகா கோமதி சக்கரம். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல பூஜை செஞ்சு கொடுக்கிறோம். அடுத்த பூஜை இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி குபேர பௌர்ணமி அன்னைக்கு நடக்க போகுதுங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. 13ஆம் தேதி பூஜையை முடிச்சிட்டு 15ஆம் தேதி நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டும் போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் கிளியரா கொடுத்துருவாங்க. அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜாதகம் அல்லது ஆரோஸ்கோப்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன்
ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. சில பேர் நீங்க ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.